ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த ஓராண்டாக 7-10 குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் உங்களுடைய ராசியிலே 2 வர இருக்கின்றார். அதுவும் உச்சமடைகின்றார். இவர் வரக்கூடிய ஓராண்டு காலமாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அவர் 2 வருவதனால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும், அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்வை இருக்கின்றார். அதனால் ஏற்பக்கூடிய பலன்களையும், மற்ற வீடுகளுக்கு குருவினுடைய சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதையும் விரிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்தால் மிகப்பெரிய யோகங்கள் என்பது கோச்சாரத்தினுடைய அடிப்படை. அந்த வகையிலே இந்த குரு பயிற்சி பலன் இந்த 5 ராசிகளிலே மிகவும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் ஒன்றாகும். காரணம், அதுவும் 2 வந்திருக்கின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம். அப்படிப்பட்ட உச்சம்தான் இப்பொழுது குரு உச்சமடைய இருக்கிறார். அவர் 2 வந்து உச்சமடைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள், முதலில் உங்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும். பொன் நகைகள், ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் சந்தோஷங்கள் உண்டாகும். திருமண முயற்சிகள் அற்புதமான முறையில் வெற்றியடையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் ஏற்படும். சுபவீரியங்கள் ஏற்படும். என்னென்னலாம் நல்ல பலன்கள் உண்டோ அத்தனை விதமான நல்ல பலன்களும் 2 உச்சகுரு கட்டாயம் உங்களுக்கு தருவார். குறிப்பாக குடும்ப சந்தோஷம், குழந்தை பாக்கியம், பொருளாதார உயர்வு, கடன் இருந்தால் கடனிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்ற சகல விதமான சௌபாகியம், லட்சுமி கடாட்சத்தையும் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. இந்த வருடத்திலே ராகு கேது பயிற்சி இருக்கிறது, டிசம்பர் மாதம். அப்பொழுது 3 இருக்கக்கூடிய கேது பகவான் 2 வருவார். 9 இருக்கக்கூடிய ராகு பகவான் 8 வருவார். ராகு கேது சம்பந்தம் படும் பொழுது 2, 8 இருக்கக்கூடிய ராகு கேது துன்பங்களையும் சங்கடங்களையும் தருவார். குரு சம்பந்தம் இருப்பதினால் குரு சம்பந்தமும் கொஞ்ச நாட்களுக்கு இருக்கும் என்பதால் அப்படிப்பட்ட ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்பது மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகும். ஆக குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து 2ஆம் இடத்தில் உச்ச ராசியிலே அவர் ஸ்தான பலத்தோடு சஞ்சரிப்பதினால் 2ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பொருளாதார உயர்வும் நிச்சயமாக உங்களை மிக பெரிய அளவிலே கட்டாயம் மகிழ்ச்சி கடலில் மிதக்க வைக்கப் போகிறது என்பதே அடிப்படை விஷயமாகும். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும், போட்டிகள் ஏற்படும், பொறாமைகள் ஏற்படும். குரு இயற்கை சுபகிரகம். ஒரு இடத்தை பார்த்தால் அதனுடைய இடத்தை அவர் வளர்ச்சி செய்வார் என்பதனால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் ஏற்படும் என்பது அடிப்படை. ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் 2, 5 குடைவர் என்பதினால் நிச்சயமாக 6ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கடன்கள் அத்தனையும் சுபவெரிய கடன்களாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், திருமணம், இன்ப சுற்றுலா, கடன் அடைபடுவதல் போன்ற எல்லா வகையான செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்த்தும் விமர்சனங்களும் பொறாமைகளும் கட்டாயம் இருக்கும். உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், உடன் இருப்பவர்கள், வெளியில் இருப்பவர்கள் அத்தனை எதிரிகளும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சேர்ந்து கொண்டு விமர்சனம் செய்வார்கள். முடிந்தால் நேரடியாகவும் கெடுப்பார்கள். எதையும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வளர்ச்சியை அவர்களுக்கு பொறாமையை உண்டு பண்ணும் என்பதே அடிப்படை விதி. அதற்கு நீங்கள் அவர்களுக்கு பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் வீட்டின் மூலமாக அத்தனை கெடுபலங்கள் வந்தாலும் அதையும் நீங்கள் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் 6ஆம் வீட்டின் மூலமாக நடக்கும். போட்டியாளர்களையும் எதிரிகளையும் நீங்கள் தூளாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். கடன் இருந்தால் தூளாகிவிடும். நோய்கள் இருந்தாலும் விடுபடுவீர்கள். எந்த விதமான எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். கடன்கள் உண்டாகும் என்று சொன்னேன். எல்லா கடன்களும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் உண்டாகும். அது அத்தனையும் சுபவெரிய கடன்களாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயம். கணவன் வகையிலேயோ மனைவி வகையிலேயோ சுப கடன்கள் வரலாம்.
படிப்பதற்காக பிள்ளைகள் வெளிநாடுகள் செல்லலாம், நீங்களே வெளிநாடுகள் செல்லலாம், சொந்த தொழிலுக்காக கடன் வாங்கலாம். அத்தனையும் சுபவெரிய கடனே இருக்கும் என்பதே குரு பகவானுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய 6ஆம் வீட்டிற்கு உண்டான அற்புதமான பலன்கள் ஆகும். அடுத்தபடியாக அவருடைய திருப்பார்வை 8ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. அந்த 8ஆம் வீட்டிற்கு அவர் 12 3 குடைவர் என்பதினால், 9ஆம் வீட்டிற்கு 12 குடைவர் என்பதினால் தந்தையாருடைய வகையில் நிச்சயமாக சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரியங்களோ ஏற்படலாம், விமர்சனங்கள் ஏற்படலாம். 6ஆம் வீட்டை பார்த்தது போல் 8ஆம் வீட்டு கெடுபலனையும் குரு அதிகமாக செய்வார். அதே வேளையில் மறைமுகமான போட்டி போராமையாளர்களும் எதிரிகளையும் உங்களை விமர்சனம் செய்வார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை. தந்தையின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தந்தை உடல்நலம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கலாம், அல்லது அவர்கள் மூலமாக சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அத்தனையும் சுபவீரியங்கள் வரலாம். இல்லையென்றால் வீண் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 8ஆம் வீட்டுக்கு அவர் வெறியாதிபதி என்பதால் நிச்சயமாக தந்தையின் மூலமாக சுபவீரியங்களே வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. அதே வேளையில் இடமாற்றங்கள் வரலாம். அது குடியிருப்பு மாற்றங்களோ, அலுவலக மாற்றங்களோ, வெளியூர் மாற்றங்களோ, வெளிநாடு மாற்றங்களோ வரலாம். 8ஆம் வீடு வெளியூரையும் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய இடம் என்பதால் அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு பலர் செல்லலாம். 4ஆம் வீட்டிற்கு அவர் 5 குடையவர் என்பதால் புதிய வீடு கட்டிக்கொண்டு இந்த வரக்கூடிய ஓராண்டுகளில் புதிய வீட்டிற்கு குடி போகலாம், புதிய அலுவலகங்களுக்கு போகலாம், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அத்தனை விதமான சுபவெரிய செலவுகளும் ஏற்படும் என்பதே 8ஆம் வீட்டை அவர் பார்க்கக்கூடியதால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்களில் அதுவும் ஒன்று என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்க. அடுத்தபடியாக அவருடைய 9ஆம் பார்வையாக தான் வீட்டை தானே பார்க்கிறார். தான் 10ஆம் வீட்டில் இருந்து 5லே உச்சமடைந்து அங்கே பார்க்கிறார். அங்கு 8 9 கூடிய சனி பகவானும் இருக்கிறார். இதனால் தர்ம கர்மாதி யோகம் பூர்ணமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. தர்ம கர்மாதி யோகத்தால் பலவிதமான நல்ல பலன்கள் மிதுன ராசிக்கு நடக்கும் என்பதே அடிப்படை விஷயம். அவருடைய சுப பார்வை 10ஆம் வீட்டிற்கு கிடைப்பதால் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம், விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகள் ஏற்படுவது, குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம், புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம், 10ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய தகுதி தராதரம் உயர்வது, சொத்து சுகங்களை வாங்குவது, அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று பெரிய அளவிலே நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். இவ்வளவு நாள் நல்ல வேலை இல்லை என்பவர்களுக்கு அற்புதமான முறையில் வேலையும், சரியான முறையில் தொழில் வளர்ச்சி இல்லை, மந்தமாக இருக்கிறது என்றவர்களுக்கு மிக பெரிய அளவிலே வேலையில் தொழிலில் முன்னேற்றம், பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு என்ற சகல விதமான சௌபாகியங்களும் 10ஆம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக நடக்கும். பலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும், ஏற்கனவே சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக பெரிய அளவிலே கூட்டு சேர்ந்து தொழில் வளர்ச்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். ஆக இந்த 2 பார்வையும் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கு, அந்த வீட்டிற்கு அவர் 1 10 கூடியவர் என்பதால் தொழில் விருத்தி ஈடுபட்டிருக்கின்ற துறையால் மிகப்பெரிய வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவர் 2லிருந்து பார்ப்பதால் வாக்கின் மூலமாக தொழில் செய்கின்றவர்கள், அரசாங்க வக்கீல்கள், ஜோதிடர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கிரியேட்டர்கள், அதாவது சொந்தமாக உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள், எந்த துறையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் தனது வாக்கின் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்களாம் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பெரிய அளவிலே கொடி கட்டி பறப்பார்கள். அதுவும் கேதுவுடன் சேர்ந்த பிறகு ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற விஷயம், விஞ்ஞானம், புதிய கண்டுபிடிப்பு போன்ற விஷயம்லாம் மிகப்பெரிய சாதனையும் படைப்பார்கள் என்பதை நினைவில் கொள்க. ஆக அவருடைய பார்வை 10ஆம் வீட்டின் மூலம் கிடைப்பதால் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றமும் புகழும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் மிக மிக அற்புதமாக வர இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாக எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் அந்தந்த வயதிற்கேற்ற பலன், சுப பலன்கள், இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிபமாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டும் என்றால் அது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். புத்திர பாக்கியம் உண்டாகும். சகல விதமான சௌபாகியமும் அதுவும் 2லே அடையக்கூடிய குரு பகவான் கொடுப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வாய்ப்பு இதை மிக மிக அற்புதமாக இருக்கும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே மிதுன ராசி மட்டும் இல்லாமல் மிதுன லக்னக்காரர்களுக்கும் இந்த பலன் கட்டாயம் பொருந்தும். மிகப்பெரிய பெரிய வாய்ப்பினை இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இப்பொழுது மற்ற வீடுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம். 3ஆம் வீட்டிற்கு அவர் 12லே இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுபவீரியங்களை கட்டாயம் தருவார் என்பது உண்மை. 4ஆம் வீட்டிற்கு அவர் 11ல் இருப்பதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, குடியிருப்பு மாற்றம் பண்ணலாம். மிக மிக அற்புதமாகவும் லாபகரமாகவும் கட்டாயம் முடியும். 5ஆம் வீட்டிற்கு 10ல் இருப்பதனால் பிள்ளைகளுடைய தொழில் வளர்ச்சி, படிப்பு, உத்தியோகம், அவருடைய நிலைமை எல்லாம் அற்புதமாக இருக்கும். அந்த வீட்டிற்கு அவர் 6 கூடியவர் என்பதால் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் வீட்டிற்கு அவர் 8லே இருந்தாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதினால் 7ஆம் வீட்டிற்கு 12ஐயும் 2ஐயும் பார்ப்பதினால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுபவீரியங்கள்
வரவும் உண்டு, செலவும் உண்டு. சாதகமான தசாபுத்தி இருந்தால் அத்தனையும் சுபவிரயங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் 8ல் மறைவதால் கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில சர்ச்சைகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்க. 9ஆம் வீட்டிற்கு அவர் 6ல் மறைந்தாலும் 9ஆம் வீட்டு அதிபதியை சனியை அவர் நேரடியாக பார்ப்பதினால் எந்த விதமான பாக்கியமும் உங்களுக்கு தடைபடாது. சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சமும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாகவே உள்ளன. 11ஆம் வீட்டிற்கு 4ல் இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் நன்மை, அனுகூலம், எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி, மூத்த சகோதரர்களுக்கு சொத்து சுகங்கள் சேர்வது, அவர்கள் பட்டம், பதவி, பேர், புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் அடைவதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாகவே உள்ளன. 12ஆம் வீட்டிற்கு அவர் 3ல் இருப்பதினால் 12ஆம் வீட்டிற்கு 8, 11 கூடியவர் இருப்பதினால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்களுக்கு சுப விரயங்களாகும், லாப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதே அடிப்படை விஷயம். ஆக மிதுனராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மிக மிக ஏற்றம், முன்னேற்றம், லாபம், சகல விதமான சௌபாகியங்களும் வரும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைக்கப் போகின்றீர்கள். உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். நன்றி, வணக்கம்.